இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பஜாஜ் பல்சரில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் தான். இது ஒரு நார்மலான எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் தான், ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்பில் உள்ள சர்ச் டேப்பில் பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இந்த பல்சரில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆகி அதாவது இண்டிகேட்டருக்கு ஏற்றாப்பில் அது ரைஸ் ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு நார்மல் ஓல்டு பல்சர் தான். ஸோ இது வந்து என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம பல பேருக்கு வந்து இது ஒரு எர்த்து கம்ப்ளைண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இண்டிகேட்டருக்கு வந்து எர்த்து கிடைக்கட்டுனா இந்த மாதிரி ஆர்பிஎத்தில் இருக்க எர்த்தை எடுத்துக்கலாம் அந்த மாதிரின்னு ரொம்ப யோசிப்போம். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸோ இது வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுன்றதை ரொம்ப யோசிக்க வேணாம், ஒரு சிம்பிளான கம்ப்ளைண்ட்டு தான். ஸோ அதுக்காண்டி தான் இந்த இது போட்டிருக்கேன். இப்போ அந்த வீடியோ வந்து பாருங்கள், ஃபுல்லாக அந்த பல்சரோட இந்த ஃப்ளிக்கரிங் வீடியோவை. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம அரெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். இந்த பஜாஜ் பல்சரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வயரிங்லேயோ எதுலேயுமே இல்லை. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் வந்து செல்ஃப் கோளாராக தான் ஓட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா செல்ஃப் இல்லாதனால நார்மலாக இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜிங் வந்து நார்மலாக இருக்கா ஹெவியாக இருக்கான்னு தெரியாது. ஸோ இண்டிகேட்டர், ஹாரனு, நியூட்ரல் லைட் இதெல்லாம் பக்காவாக எரியுது, அதுக்கு தேவையான சார்ஜிங் இருக்குது. ஆனால் இந்த பேட்டரியில் வந்து சார்ஜிங் அதாவது கெப்பாசிட்டி வந்து லோவாக தான் இருக்குது, வீக்காக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பேட்ரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அதாவது வீக்காக இருந்தாலோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளிக்கரிங் ஆகிற பார்த்துருப்பீங்க. அதாவது இண்டிகேட்டர் போடுறப்போ ஆர்பிஎம் வந்து ஃப்ளிக்கரிங் ஆகிறது. ஸோ கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இண்டிகேட்டர் போடுறப்ப மட்டும் ஆர்பிஎம் வந்து அதுக்கேற்றாப்பில் ரைஸ் ஆகி ஃப்ளிக்கரிங் ஆகிட்டுருக்குன்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வயரிங்கில் எதுவும் கிடையாது, அது பேட்ரி வீக்குனால வருது. ஏன்னா ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்பிஎத்துக்கு வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் போகும். அதுக்கப்புறம் காமன் அந்த பல்ஸ்க்கு ஏற்றாப்பில் இது ஆர்பிஎம் ஏறுறதுக்காண்டி 3 லைன் போகும். ஸோ இந்த பேட்ரி லைன் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிசி லைன் சீராக இல்லாததுனால, அதாவது ஆசிலேஷன் அதாவது வேவ் ஆகி போகிறனால இந்த மாதிரி ஆர்பிஎம் இது இண்டிகேட்டர் போடுறப்போ லோட் ஆகும் பேட்டரியில். ஸோ லோட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா ஆர்பிஎம்மும் ஃப்ளிக்கரிங் ஆகிட்டுருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா இது டிசி கரண்ட் வந்து சரியாக அதுக்கு பத்தாததுனால தான். ஸோ வேறு பேட்ரி போட்டுட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தப்ப எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, அதுதான் ப்ராப்ளம். இப்போ பேட்ரி மாற்றினோடனே சரியாயிடுச்சு. இதுதான் இந்த கம்ப்ளைண்ட். ஆனால் இந்த மாதிரியான எங்கே ரேராக பார்த்துருந்தீங்கன்னா இது பேட்டரியை மட்டும் பாருங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. பேட்டரி டவுன் ஆகிருந்துச்சுனால் இந்த மாதிரி வரும். ஒரு சில செல்ஃப் இல்லாத வண்டிக்கு இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட், பல்சரில் செல்ஃப் இல்லாத வண்டிக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுனால் இந்த பேட்டரி தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.